பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, இன்று என்னிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும். அழைப்பு வந்ததும் எதையும் யோசிக்காமல் சட்டென உன் வேலையை நீ துவங்கு. உன் மனதில் நீ ஆழமாக யோசித்து கொண்டு தயங்கிக் கொண்டு இருக்கும் விஷயத்தை நீ தைரியமாக செய். உனக்கு பக்கபலமாக உன் கூடவே இருந்து உன் செயலை முடித்து தர வேண்டியது உன் அன்னையின் கடமை. உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு உன் அன்னை நான் பாதுகாப்பு. நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் என் செல்வமே. வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்ம வினையை நீ இப்போது அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்பார்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே உனக்கு இல்லை. உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு. உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி உன் அன்னை நான் தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது என் செல்வமே. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு பக்கபலமாக எப்போதும் உன் அன்னை நான் இருப்பேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. அன்னை இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு இந்த அன்னையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலைத்தோங்கும். எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். நிச்சயம் உன் அன்னையான நான் அதை நிறைவேற்றுவேன். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய். உன் உடல், வாக்கு, உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது. உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள். புரியவில்லையா? உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விலக்கிவிட்டேன். இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு என் தங்கமே. மீனாட்சி நான் இருக்கிறேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நான் மீட்டு நிச்சயம் காப்பேன். தைரியமாக இரு. நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன். ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்கக்கூடாது. அவர்கள் மீது துவேஷம் கூடாது. நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது. நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தாம் அனுபவிக்க வேண்டும். நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் தம்மிடம் கலக்கும். எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் அப்படித்தான் என் செல்வமே. உன் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகிறது. உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அது விதி.
உன் வாழ்க்கையில் ஆறாக, அருவியாக, கடலாக, சீற்றங்களும் இடம்பெறும். அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய்? என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது. அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது. உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய். இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய். நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் தங்கமே. அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன். அது உனக்கு நன்றாகவே புரியும். பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதே. உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது. நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே. என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு. இடைவிடாது என்னை விசுவாசத்தோடு தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றும் நிறைந்திருக்கும். உயிர் உள்ள வரையில் காலியாகவே ஆகாது. நீ என் பிரியமான குழந்தை. நீ வேண்டியதை உனக்கு செய்து தராமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள். நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானி. என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாய் பார்த்து கொண்டு இரு. வானமே உன் மீது விழுந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற உன் அன்னை நான் இருக்கும்போது கவலை எதற்கு? கலங்குவதால் நீ என்னிடம் இருந்து தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் நேர காலம் மிக அவசியம். தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையில் நீ பார். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய். ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் நீ ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து நான் பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையை ஒரு போராட்டக்களம். அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் என் செல்வமே. உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ அனைத்திலும் உயரப்போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். உன்னோடு உன் அன்னை நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய். மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும். இதற்கு என்ன வழி? முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. அப்போது மனம் ஒரு நிலையாக குவிய ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது. நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். அப்போது உன் மனமானது அமைதியடையும். இங்கு இன்னொரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது அன்னையின் அனுமதியோடு தான் உன் வாழ்க்கையில் நுழைகிறது. என்ன நடந்தாலும் சரி, பாரம் சுமப்பவள் நான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பாரம் சுமப்பவள் நான். எனக்குத்தானே மூச்சிறைப்பு ஏற்பட வேண்டும். நீ என்னோடு சும்மாத்தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அதனால் கவலைப்படுவதை விட்டுவிடு. என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவள் என் அன்னை என நினைத்து என் மீது சுமையை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாக நீ மறந்துவிடு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த அன்னையின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். நீ என்னை உன் அம்மாவாக, உனக்கு ஒரு நல்ல தோழியாக, உன் உற்றாராக, உறவினராக, இப்படி பலவாறாக என்னை நீ நினைக்கின்றாய்.
முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை இப்போதும் உறவாய் நினைக்க வைக்கிறது. நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்கிறேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கு உள்ள கண்டிப்பும் நான் செய்கிறேன். உன்னை உன் அன்னையான நான் வழி நடத்துகிறேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாக்கிறேன். சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும், ஆனால் அது உன்னை தாக்காது. சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்றால் நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் அது உன்னை தாக்கும். அதனால் சில துன்பங்களை சில காலம் பொறுத்திரு. உனக்கு குளிர்ச்சியை உன் அன்னையான மீனாட்சி தாய் நான் தருவேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் உள்ளமும் மனமும் குளிரப்போகிறது என் செல்வமே.